ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடல் அன்னை தான் எங்களுடைய வாழ்வாதாரம்னே சொல்லலாம். இவங்க வந்து எவ்வளோ தான் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நாங்கள் வந்து இவங்கள மட்டும்தான் நம்பி எங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா, சிறு வயதிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வந்து வளர்த்தாங்கன்னு நான் சொல்லுவேன். முதல்ல கடினமாக உழைச்சி அவங்க ஒரு சிறிய போட் ஒன்று சின்ன பிள்ளையில இருக்கும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 3-4 வயது இருக்கும்பொழுது ஒரு சின்ன போட் ஒன்று எங்கள் அப்பா வாங்கியிருந்தாங்க. அன்றைய நாட்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு 50 வயது கிட்டத்தட்ட ஆக போகுது. இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா வந்து அந்த போட்டில் தான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளாக தான் போவாங்க எங்கள் அப்பா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா. முன்னாடி வந்து 2-3 பேர் போய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்க முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா, எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளோடயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தனி ஒரு ஆளாக தான் வந்து போவாங்க. அவங்க வந்து முன்னாடி ஒரு வார்த்தை வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய உடம்பு வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் வந்து நான் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே நான் வந்து ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே எனக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து மறக்க முடியாதுன்னு தான் சொல்வேன். எங்கள் அப்பா வந்து எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கடலில் போய் வந்து உழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஒரு டைம்லாம் பார்த்திங்கன்னா வந்து சரியான காற்று மழையாக இருந்தது. எப்போதுமே அப்பா ஒரு 6 மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு 10, 11, 12 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 12 மணிக்குள்ளே எப்போதுமே வந்துடுவாங்க. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நல்லா இடி மழை காற்றுமாக வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அப்பா வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அம்மா வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு தான் வேண்டுனாங்க அப்பா வரணும். அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து மறக்க முடியாத எனக்கு நினைவுகளை வந்து கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த கடல் வாழ்க்கையில். இது வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டீஸ் வந்து எனக்காக போய் எடுத்துகிட்டு வந்தாங்க கடலில். நேற்று வந்து அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பீச்சுக்கு. பார்த்திங்கன்னா அம்மாவுக்காக எடுத்துகிட்டு வந்த சங்குகள் தான் இது. நான் பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா யூஸ் பண்ணுற இது வந்து கனவா கட்டைன்னு சொல்லுவாங்க. நாள் முழுதும் பார்த்திங்கன்னா அந்த போட்டில் உட்காந்துருந்து வெயிலில் அந்த தூண்டில் அந்த மீன் காமிச்சேன் பார்த்திங்களா, அது வந்து போட்டு அதுலேருந்து தான் வந்து கணவாயெல்லாம் பிடிப்பாங்க. சில டைம் வந்து அந்த கனவா மாட்டும், சில டைம் வந்து கனவா மாட்டாது. அந்த மாதிரி தான் கஷ்டமான சூழ்நிலைகளை வந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடல் வாழ்க்கைங்கிறது எங்கள் அப்பா வந்து எங்களுக்காக ஏற்று எங்களுக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கனவா ஒரு ஆள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க. அன்னைக்கு அப்பா போய் பாடு சரியாக இல்லை, கடல் தொழிலில் சரியாக இல்லை. அதனால் வந்து அக்கா கொடுத்துட்ட மீன்கள் தான் அது. மதியம் சமையல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சுட்டு நண்டு கிரேவி பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இப்போ சில பேருக்கு வந்து காரசாரமாக வந்து சாப்பிட பிடிக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் விரும்புவாங்க. அப்படி காரம் கம்மியாக விரும்புகிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். காரம் அதிகம் இருக்காது. தேங்காய் பால் யூஸ் பண்ணி இந்த நண்டு கிரேவி வந்து எங்கள் வீட்டில் நான் செய்வேன். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சோம்பு வந்து போட்டுக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எங்கள் வீட்டில் வந்து ஜீரகத்தூள் வந்து நாங்கள் எப்போதுமே வாங்கி வச்சுருப்போம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம், மஞ்சத்தூள், அதன் பிறகு வந்து கொஞ்சம் நிலக்கடலை எல்லாமே கலந்து அரைச்சி அது வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு தூள் தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பா இருக்கட்டும், இந்த மாதிரி கிரேவி, நான்வெஜ் ஐட்டம்ஸ் எது செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த மசாலா வேணும்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலே அரைக்கிறதுங்கிறதுனால அது தனி சுவையை வந்து கொடுக்குன்னே சொல்லலாம். அதன் பிறகு வந்து என்ன பண்ணிக்கணும், வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி அந்த தூள் இல்லாதவங்க வந்து
கொஞ்சமாக தேங்காய் வச்சு அதில் கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் வந்து நல்லா தேங்காய் வந்து சாஃப்டாக நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அந்த வதக்கி வச்சுருந்த பொருட்கள் மேலே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு கடைசியாக வந்து நண்டை போட்டு நீங்கள் வந்து பெரட்டி அதில் வந்து நம்ம வந்து செய்யலாம். சூப்பரான டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து அம்மா எனக்கு வந்து ரசத்துக்கு ஆம்லேட்டு பொரிச்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு அதிலே முட்டையெல்லாம் போட்டு பொரிச்சாச்சு. அவங்களா தான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணாங்க பொரித்து. நான் சமைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்து மீன் வந்து வறுவல் செஞ்சேன். மீன் வறுவல் செய்யும்போது அதில் கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் தட்டி எப்போதுமே போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் பொரிக்கும்போது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் ஐட்டம் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டாலே வந்து நெஞ்சு கறிக்குன்னுலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பூண்டு கருவேப்பிலையெல்லாம் தட்டி போடும்பொழுது அந்த எண்ணெயில் உள்ள எண்ணெய் வந்து அந்த செரிமானத்துக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பூண்டு எண்ணெயில் வந்து வதங்கி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலே வந்து நான் அம்மா சமைக்கும்போது எனக்கு வந்து சமையலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்துலேயே போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அம்மா என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பழக்கங்கள் இருக்குது. அதனாலேயே என்னமோ எனக்கு வந்து சமையல்னால் ரொம்ப ஒரு பிடிக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்குமே வந்து நான் சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அம்மா என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு வருது, தக்காளி எடுத்துகிட்டு வருது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான் நான் வந்து சமையல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சூப்பராக சமைப்பாங்க. அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது வந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுப்பாங்க. நம்மளுடைய பெற்றவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைகளும் நம்ம வளருவோம்னு சொல்லுவாங்களா, அது வந்து 100க்கு 100 உண்மைன்னே நான் சொல்லுவேன். அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான் என்னுடைய குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் கொடுக்குறேன். 2வது விஷயம் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, யாருடைய வாழ்க்கையும் பார்த்து நம்ம வந்து பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான வாழ்க்கையை தான் கொடுப்பாங்க இல்லைங்களா. அவங்க வந்து நல்லா இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்திக்கூடாது. நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வாழ்க்கையை வந்து அழகான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.